பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். காரணம், அவரே அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, அதிசயங்களை நாம் இதுவரையும் எதிர்பார்த்து அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண நான் செய்வேன். அவரே அதிசயங்களை செய்கிறார். அவரை முழு மனதோடு நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நிச்சயமாகவே நாம் இன்றைக்கு அதிசயங்களை காண்போம். இன்றைக்கே ஆண்டவர் அதிசயங்களை அனுபவிக்க செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பக்தனாகி யோபு எழுதுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். மனிதனுடைய மூளை அறிவினாலே ஆராய்ந்து முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்மால எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில இதுவரையிலும் எதிர்பார்த்த அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆகவே உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. தாவீது ஒரு விண்ணப்பமாக இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். என்ன கேட்கிறார் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் அநேக அதிசயங்கள் இருக்கிறது, அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படித்தான் விண்ணப்பிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை கையில் எடுத்து வைத்து நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்துவிட்டு நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு காலை வேளையில அதிசயங்களை நாம் அனுபவிப்போம். அதிசயங்களை காண செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, வேதத்தில் மறைந்திருக்கிற அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில யார் யார் வாஞ்சித்து வேதத்தை திறக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார். அவர்களுக்கு முன்பாக தடையாக நின்ற செங்கடலை இரண்டாக ஆண்டவர்
பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நடுவழியிலே, செங்கடலின் நடுப்பகுதியிலே அவர்களை வெட்டாந்தரையிலே நடத்தி வந்தது போல ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. பின்தொடர்ந்த பார்வோனுடைய சேனையை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நான் செய்கிற அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த செங்கடலில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனையை ஆண்டவர் அதே செங்கடலின் மத்திய பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தி முழு சேனையும் ஆண்டவர் அழித்து நிர்மூலமாக்கினார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே போல உனக்கு எதிராக எழும்பி வந்திருக்கலாம். ஆண்டவர் உனக்கு ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி அந்த செங்கடலின் நடுவில் உன்னை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது உனக்கு எதிராக பொல்லாத சத்துரு சேனையாய் புறப்பட்டு வரலாம். ஆனால் கர்த்தர் கடைசி மட்டும் அந்த சத்துருவை அனுமதித்து அவன் நடுப்பகுதியில் வந்து அவன் சேரும் பொழுது சத்துருவை முழுவதுமாய் நிர்மூலமாக்கும்படி ஆண்டவர் அந்த அனுமதியை அவனுக்கு கொடுத்தார். அவன் வந்தான். ஆண்டவர் அவனை நிர்மூலமாக்கினார். செங்கடலிலே முற்றிலுமாய் அழிந்து போனார்கள். இந்த காலை வேளையில் அதே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு நடந்தது போலவே இன்றைக்கு நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆகவே எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. ஆகவே தைரியமாய் இருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 136:4 சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் சத்துரு சேனை நமக்கு முன்பாக கலங்கடிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறிவிடுவார்கள். ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:18 சொல்லுகிறது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்கிறது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொன்னார், என் நாமம் அதிசயம். அவருடைய நாமமே அதிசயம். அதிசயம் என்கிற நாமமுடைய ஆண்டவரை இந்த காலை வேளையில் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்தில் இதுவரையிலும் கண்டிராத அதிசயங்களை உங்களை காணும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் கண்களை ஆண்டவர் திறப்பார். நீங்கள் இதுவரையிலும் காணாத அதிசயங்களை வேதத்திலிருந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தாவீது அப்படித்தான் ஜெபித்தான், உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளும். வேதத்தில் நடந்த அதே அதிசயத்தை இன்றைக்கு நீங்களும் காணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே உற்சாகமாய் காணப்படுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்னீர், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளிலே செய்தது போல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில பின்தொடர்ந்து வருகிற சத்துருடைய சேனையை அழித்து நிர்மூலமாக்கி அதிசயமான காரியங்களை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. இன்றைக்கு வரைக்கும் நீர் பார்த்த எகிப்தை இனி நீ பார்க்க போவது இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரை உற்சாகப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இன்றைக்கு அதிசயங்களை காணும்படி செய்வீராக. விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். அநேக அற்புதங்களை, அதிசயங்களை இன்றைக்கு அவர்கள் ருசிக்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.